புதுச்சேரி சக்கரபாணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு, பாலத்தை கடந்து சீறி பாயும் வெள்ளம். கடலூர் மாவட்டத்தில் மணிமுத்தாறு கோமுகி அணைக்கட்டு பகுதியில் சூழ்ந்த வெள்ள நீர். கேட்டியார் குப்பம், திடீர்குப்பம், ஆல்பட்டி ஆகிய பகுதிகளை சூழ்ந்துள்ள மழை வெள்ள நீர். கள்ளக்குறிச்சி அருகே பெஞ்சல் புயல் மழை காரணமாக 15 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த கரும்பு சாய்ந்து சேதம். உரிய நிவாரணம் வழங்க சேந்தமங்கலம், கிருஷ்ணாரெட்டி பாளையம், சேந்தநாடு விவசாயிகள் கோரிக்கை. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று மிக அதிக கனமழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை. ஒகேனக்கல், சிறுவாணி பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சந்திப்பு. மழை பாதிப்புக்கான நிவாரணம் வழங்க கோரியதாக தகவல். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் முதலமைச்சர் ஆய்வு. நிவாரண உதவிகளை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் இதுவரை கண்டிராத மழையை சந்தித்துள்ளது என முதலமைச்சர் பேட்டி. புயல் அறிவிப்பு வந்த உடனேயே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்ததால் பாதிப்பு குறைவு எனவும் தகவல். விழுப்புரத்தில் 7500 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளது என முதலமைச்சர் பேட்டி. வெள்ள நீர் வெளியேற்றப்பட்ட இடங்களில் உடனுக்குடன் மின் விநியோகம் செய்யப்படுவதாகவும் தகவல். டிசம்பர் 9, 10 சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறும். அலுவல் ஆய்வு கூட்டத்திற்கு பிறகு அறிவிப்பு. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக தனி தீர்மானம் கொண்டுவரப்படும். சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. ஊத்தங்கரையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். ராஜா குற்றவாளி என சென்னையில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. திமுக எம்பி கனிமொழியை விமர்சித்த வழக்கிலும் பெரியார் சிலையை உடைப்பேன் என கூறிய வழக்கிலும் அதிரடி தீர்ப்பு. 2 வழக்கில் 6 மாதம் சிறை தண்டனை. வெள்ள பாதிப்பால் பாதியில் நிறுத்தப்பட்ட கன்னியாகுமரி ரயிலில் இருந்து பயணிகள் மீட்பு. அனைவரும் பேருந்துகள் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டதாக அமைச்சர் சிவசங்கர் தகவல். திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் அமைச்சர் ஏவாவேலு ஆய்வு. மீட்பு பணிகளை தீவிரப்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். கள்ளக்குறிச்சி ரயில்வே தரைப்பாலத்தில் சிக்கிய வேன். தவிப்பில் இருந்த பயணிகள் பத்திரமாக மீட்பு. சேலம் ஏற்காட்டில் மண் சரிவு. காணாமல் போன தடுப்புகள், போக்குவரத்து பாதிப்பு. தருமபுரி மாவட்டம் பொம்மிடி அருகே உள்ள வேப்பாடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. 30 கிராமங்களில் போக்குவரத்து துண்டிப்பு. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தொடர் முழக்கம். இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைப்பு. கினியாவில் கால்பந்து போட்டியில் ரசிகர்களுக்கிடையே மோதல். 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. அஸ்வின், ஜடேஜா கூட்டணிக்கு மாற்று ஜோடி இல்லை. இந்திய அணியின் முன்னாள் வீரர் புஜாரா பாராட்டு.